வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலில் குபேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் வந்து பல பேர் ஐபிஓ பற்றி வீடியோ போட சொன்னாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். யூஸ்வலாக ஐபிஓ அப்படிங்கிறது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு ஸ்டாக்கும் எடுத்த உடனே அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க வந்து நிதி திரட்டணுங்கிறதுக்கான ஒரு ஆயத்த வேலை தான் இது. பொதுவாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியோ அல்லது புதுசாக தொடங்கக்கூடிய ஒரு கம்பெனியோ அல்லது ஏற்கனவே தொடங்கி ஓடிட்டுருக்க ஒரு கம்பெனியோ டெவலப் பண்ணுறதோ அல்லது அதை மேலும் விரிவுபடுத்துறதோ அது மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிதி உதவி தேவைப்படும். அந்த பண தேவைகளுக்காக அவங்க பேங்க்கில் லோன் போகிறதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட வந்து ஷேரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் இதில் கலந்துக்குங்க, இதில் நீங்கள் கலந்துக்கும் போது நீங்கள் வந்து அதில் உங்களோட அமௌண்ட்டை வந்து அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அது த்ரூ யூபிஐ வழியாக நீங்கள் வந்து அந்த 1 வீக் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க உங்கள் அமௌண்ட்டை. அவங்க ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் அந்த ஐபிஓ. இப்போ ரீசெண்டாக 5 ஐபிஓ வந்து ஆன்கோயிங் ஐபிஓ இருக்குது. இது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 1, 2, 3 டேட் கொடுத்துருக்காங்க பாரு. 13 to 16, இது வந்து 12 to 16, 13 to 16 இந்த மாதிரி டேட். ஒரு இதுக்கும் புதுசு இந்த டேட்டு 13 to 16 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இப்போ அமாகி அப்படிங்கிற ஒரு ஐபிஓ நம்ம இருப்போம். நீங்கள் அப்ளைன்னு உள்ளே போனீங்கன்னா அவங்க யூபிஐ கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 41 குவான்டிட்டி, அதாவது இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான உறுதியும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. இந்த லாட் சிஸ்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா லக்கு, கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஐபிஓ டேட் முடிகிற வரைக்கும் உங்கள் பணத்தை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கான அமௌண்ட் பேபிள் வந்து 14,801 ரூபாங்கிற அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு கிடைச்சா 41 குவான்டிட்டி கிடைக்கும். 361ங்கிற ப்ரைஸில் கட் ஆஃப் ப்ரைஸாக தான். சரிங்களா? ஸோ அதை அவங்க ஃபைனலில் முடிச்சுட்டு அந்த ப்ரைஸ் கலெக்ட் ஆனது போக பாக்கி அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஐபிஓவில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் இதில் நேரடியாக போய் அப்ளை பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே ரெக்யர்மெண்ட்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா அந்த ஐபிஓ வந்து அந்த டேட் அன்றைக்கி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்துடும். பேலன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துடும். அதை நீங்கள் என்றைக்கு லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த லிஸ்ட் டேட் அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த அமாதி இது வந்து அவங்க கம்பெனியோட இஷ்யூ சைஸ் வந்து 1788 கோடி ரூபாய் வசூல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்க விற்கிறாங்க. ஒரு லாட் சைஸ் 41 உங்களுக்கு கொடுப்பாங்க. இது கம்பெனியோட அந்த ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக உங்களுக்குள்ளே சொன்னால் புரியாது. ஃபண்ட் ரேஸ்ட் ஆன் ஐபிஓ அமௌண்ட் தான் டோட்டல் இஷ்யூஸ், ஃப்ரெஷர்ஸ், ஸோ யாருக்கு என்னென்ன அலாட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். பட் இது ஃப்ளூக்கு தான், எல்லோரும் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. என்ன கிடச்சிச்சின்னா ஆஃபர் ஸ்டார்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 13ஆம் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர் எண்டு 16ஆம் எண்ட் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 19ஆம் கிடைக்கும். ரீஃபண்ட் இனிஷியேஷன் 20ஆம் உங்களுக்கு 20ஆம் உங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிருவாங்க வந்து டிமார்ட்டுக்குள்ளே. அது வந்து 20ஆம் அந்த ஸ்டாக் உள்ளே வந்துடும். லிஸ்டிங் வந்து 21. பெரும்பாலும் இந்த ஐபிஓ வாங்குறவங்க எல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு லிஸ்டிங் அன்றைக்கி மேக்ஸிமம் 10%, 15% லாபம் கிடைக்கும் விற்றுட்டு போயிடுவாங்க. சில பேர் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலையும் அதோட இதையும் பொறுத்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல ஹை ப்ரைஸுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ 361க்கு நீங்கள் வாங்குகிற அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே போட்டுருங்க பாருங்கள். நீங்கள் அப்ராக்சிமேட்லியாக நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 343, 361க்குள்ளே அதில் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு செலக்ட் ஆகி கிடைக்குதோ அதுவோ பாக்கி காசு கொடுத்துருவாங்க. இப்போ 361க்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி அது ஒரு 400 ரூபா போணுச்சுன்னா ஒரு ஸ்டாக்கு 40 ரூபா உங்களுக்கு லாபம். ஸோ அதை நீங்கள் 41 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் 16,600 லாபம் கிடைக்கும். இது நிறையா மக்கள் வந்து இந்த லாட்ரி அடிக்கிறது மாதிரி ஒரு சான்ஸுனால அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க அன்றைக்கே அடுத்த நாள் விற்றுட்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு அது விருப்பம் தான் நீங்கள் அதில் கலந்துக்கலாம். நான் இதை வேணான்னு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. வந்து நல்ல கம்பெனி தெரிஞ்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு அதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல வேலையாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஐபிஓக்கு வந்து அவ்வளோ பெருசாக மார்க்கெட்டில் மதிப்பு இருக்காது. இந்த லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி இந்த வாங்கின விலையோட கம்மியான விலைக்கும் லிஸ்ட் ஆகிற ஐபிஓவும் இருக்குது மார்க்கெட்டில். 10 இருக்குன்னா 2, 3 அப்படி இருக்கும். பாக்கி 7 வரைக்கும் உங்களுக்கு ஹை ப்ரைஸ் தான் லிஸ்ட் ஆகும். அப்படி தான் இது வரைக்கும் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட்டுங்கிறது எதுவுமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான். ஸோ அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. இந்த ஐபிஓங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஜஸ்ட்டு ஃபண்டு கலெக்டிங் ஃப்ரம் பப்ளிக். நேரடியாக வந்து அந்த பெரிய பணக்காரர்கள் நிதியை வந்து கடன் கேட்காம உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஷேரை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஷேரை மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக அட்வான்ஸ்டாக ஷேரை நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு அவ்வளோதான். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது விலை ஏற அது அப்ரிஷியேஷன் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும்.
அவங்க டிவிடெண்ட் எண்டே கொடுத்தாங்கன்னா பாக்கி பெனிஃபிட் என்ன இருக்குது அது கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் லாங் டைம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அல்லது எனக்கு வேணாம்னு சொல்லி விற்றுட்டு போகலாம் வந்து. ஸோ இதுதான் அந்த ஐபிஓங்கிறது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் வேறு ஏதாவது நடக்குதாங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது.